புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 16, 18 தொடக்கம் 21, 24a. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். சிந்தனை. இன்று புனித யோசேப்பை நாம் கொண்டாடுகின்ற போது அவரை மரியாவின் கணவர் என்று இன்று நாம் கொண்டாடுகின்றோம். தந்தை தம் மகனை இந்த உலகுக்கு அனுப்பிய போது அவரை மரியாவிடம் பிறந்தவராகவே அனுப்பினார். இதற்காக தன் மகனை இந்த உலகத்தில் பிறக்க வைப்பதற்காக மரியாவை அமல உட்பவியாக தேர்ந்தெடுத்து அவரது வயிற்றில் தம் மகனை தாங்க வைத்து பெற்றெடுத்து குழந்தை பருவத்தில் இருந்து பெரியவராக வளர்த்தெடுக்க மரியாவை தம் கருவியாக்கினார். அதே போல தம் மகனுக்கு ஒரு வளர்ப்பு தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. இதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்கள் அனைவரிலும் தச்சரான நசரேத்தின் யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். இன்றைய பெருவிழா அவரை வணங்குவதாக மட்டுமல்ல, புனித கன்னிமரியாவுடன் அவருக்கு ஏற்பட்ட திருமண உறவையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த திருமண உறவு யோசேப்பு மரியா இயேசுவின் மீது மட்டுமல்ல, இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாகிய திரு அவையின் மீதும் பயன்களை கொண்டு வருகின்றது. புனித யோசேப்பை பற்றி நற்செய்திகள் வெகு சொற்பமானவற்றையே சொன்னாலும் இயேசுவின் மீதும் திரு அவை மீதும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டு புனித கீழ்ப்படிவுள்ள நேர்மையாளரான இந்த யோசேப்பை பற்றி நாம் அறிய வேண்டிய அனைத்தையும் நற்செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. புனித யோசேப்பு உண்மையிலேயே இயேசுவின் தந்தையாவார். மரியா யோசேப்பின் பிரமாணிக்கமுள்ள திருமணம் காரணமாக அவர்கள் இருவரும் இயேசுவின் பெற்றோர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். அவருடைய தாய் மட்டுமல்ல, அவருடைய தந்தையும் கூட அவரது பெற்றோரே. ஏனென்றால் அவர் தாயின் கணவராக உடலால் அல்லாமல் மனதளவில் இருந்ததால் அவரும் ஒரு பெற்றோராக இருந்தார் என்று புனித அகுஸ்தீனார் எழுதுகின்றார். மேலும் கபிரியேல் தேவதூதனின் கட்டளைக்கு ஏற்ப யோசேப்பு இயேசுவுக்கு பெயர் சூட்டுவதன் மூலம் தந்தைக்குரிய பொறுப்பு நிலைநாட்டப்படுகிறது. மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். மத்தேயு 1:21. யோசேப்பு விண்ணக தந்தைக்கு மிகவும் கீழ்ப்படிவுள்ளவராயிருந்தார். அந்த கீழ்ப்படிவு அவரை மனைவியுடனான ஒன்றிப்பில் ஆழப்படுத்தியது. அதனால் அவர்களுடைய திருமண வாழ்வு இறைமகனுக்கு சிறந்த ஒரு குடும்பமாக அமைந்தது. திருத்தந்தை புனித 2ஆம் யோன் போல் கூறுவார், யோசேப்பின் கீழ்ப்படிவு அவரை மரியாவின் நம்பிக்கையுடன் அனைத்து விதத்திலும் ஒரு சிறப்பான முறையில் இணைத்தது என்று கூறலாம் என்பார்.
மங்கள வார்த்தையின் போது மரியா ஏற்றுக்கொண்ட உண்மைகளை யோசேப்பும் கடவுளிடம் இருந்து வந்த உண்மைகளாக ஏற்றுக்கொண்டார். கடவுளின் மகனை எவ்வாறு சிறந்த முறையில் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்று யோசேப்புக்கு அறிவுறுத்தப்பட்ட 4 கனவுகளுக்கும் அவர் அளித்த பதிலில் புனித யோசேப்பின் கீழ்ப்படிவு தெளிவாய் தெரிகிறது. யோசேப்பு உடனடியாக தூதரின் அறிவுரைகளுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய கீழ்ப்படிவு முழுமையானது. அந்த கீழ்ப்படிவே அவரை முழுமையாக கன்னி மரியாவோடு இணைத்தது மட்டுமல்லாமல், தந்தைக்கு அவர் காட்டிய கீழ்ப்படிவே மன்னகத்தின் மீது தந்தை கொண்டிருந்த அதிகாரத்தின் வல்லமையுள்ள கருவியாக அவர் மாறுவதற்கு தகுதியுள்ளவராக்கியது. அந்த அதிகாரத்தை கொண்டு அவர் கடவுளின் மகனை பாதுகாத்து கொண்டார். அதற்கு பிரதியுபகாரமாக அவரது மன்னக தந்தையாகிய இயேசுவின் கீழ்ப்படிதலை பெற்றுக்கொண்டார். இயேசு யோசேப்புக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நற்செய்தி நூல்கள் எடுத்து கூறுகின்றன. இயேசு பெற்றோருடன் நசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். லூக்கா 2:21. கடவுளின் மகனான இயேசு தந்தையின் திருவுளத்துக்கே கீழ்ப்படிய வேண்டும். எனவே இயேசுவின் மீது யோசேப்பு அதிகாரம் செலுத்த வேண்டுமென்றால், அவரது அதிகாரத்துக்கு இயேசு பணிய வேண்டுமென்றால், யோசேப்பு தாம் கீழ்ப்படுகின்ற தந்தையின் திருவுளத்தை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது. அவர் செய்ய வேண்டியும் இருக்கவில்லை. மரியாவின் கணவர் யோசேப்பு என்று இன்று நாம் கொண்டாடுகின்ற போது அவர்களின் தனித்துவமான திருமண உடன்படிக்கையை இன்று சிந்திப்போம். யோசேப்பு நிறைவானவர் அல்ல, ஆனால் தந்தையின் திருவுளத்துக்கான அவருடைய முழுமையான கீழ்ப்படிவும் கடவுளின் தாயான கன்னிமரியாவுடனான திருமண ஒன்றிப்பும் அவரை இறைமகன் இயேசுவின் தந்தையாக ஆக்கியது. இயேசுவுக்கு அவர் தந்தையாக இருந்தது போல அன்புள்ள தந்தையாக இருந்து தாம் கொண்டுள்ள தந்தையின் அதிகாரத்தால் எங்களையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இயேசுவின் தந்தையாக இருப்பதால் இயேசுவின் திரு உடலாகிய திரு அவையின் தந்தையுமாக இருந்து திரு அவையை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். திரு அவையின் தந்தையாக இருக்கின்ற அவர் குட்டி திரு அவையாகிய குடும்பங்களின் பாதுகாவலராகவும் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. செபம். கீழ்ப்படிவுள்ளவரான புனித யோசேப்புவே, நாங்களும் தந்தைக்கு அனைத்து விதத்திலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் தாரும். ஆமென்.